ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆடிப்பூரம் 2024 வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது. முக்கியமா இந்த ஆடிப்பூரம் வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை 7/8/2024 புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற ஆடிப்பூரம். ஆடி மாதத்துல வருகின்ற இந்த பூரம் நட்சத்திர நாளை தான் நம்ம ஆடிப்பூரமா கொண்டாடுவோம். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்துல ஆண்டாள் அவதரித்ததாக ஐதீகம். ஆண்டாள் அவதாரம் செய்த இந்த நாளை ஆடிப்பூர திருநாளா நம்ம கொண்டாடுவோம். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூர நாள் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க. எல்லா கோவில்கள்லையும் முக்கியமா அம்மன் கோவில்கள்ல வளையல் எல்லோருமே பக்தர்கள் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க. ஆடிப்பூரம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் தாங்க. இந்த நாள்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அம்பாளை நினைத்து எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளணும், இதை தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்க போறோம். முதலாவது விஷயமாக நீங்க செய்யக்கூடியது, நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தை நினைத்து அம்பாளை நினைத்து விரதம் இருந்தால் விரதத்தை இருக்கலாம் நீங்க, அப்படி இல்லைன்னா எப்பொழுதும் போல பூஜை செய்யலாம். பெண்கள் பச்சை நிற புடவை அப்படி இல்லைன்னா பிங்க் நிற புடவையை நாளைக்கு அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் விசேஷம். அடுத்தது இரண்டாவதாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும். சொம்பும் சுவாமிக்கு வைக்கின்ற சொம்பாக இருக்கணும். அதில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு இந்த துளசி தீர்த்தத்தை நாள் முழுவதும் விரதம் இருந்தீங்கன்னா நாள் முழுவதும் இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க. இதன் கூட சேர்த்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். மனமுருகி அம்பாளிடம் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நீங்கள் அம்பாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டு விரதம் இருக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பாளுடைய வளைகாப்பு தரிசனத்தை தவறாமல் பார்த்துட்டு வாங்க. அம்பாளை பார்க்க போகும் பொழுது ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை பாக்கு பழம் வளையல் வாங்கி வைத்து அம்மனுக்கு சீர் எடுத்துகிட்டு போகணும். நாளைக்கு முக்கியமாக இதை நீங்கள் செய்யணும். உங்களால் முடிந்தால் கலவை சாதத்தை நாளைக்கு நெய்வேத்தியமாக கோவிலுக்கு கொடுத்து வழிபாடு பண்ணலாம். கோவிலில் கொடுக்கின்ற தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிக்கலாம். இப்படி மாலை நேரத்தில் விரதத்தை முடித்தீங்கன்னா விசேஷம். விரதம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு தாம்பூலம் கொடுத்து அங்கே வெத்தலைப்பாக்கு பூ பழம் வளையல் யாராவது ஒருத்தருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷம். அந்த வளையலை நீங்களும் எடுத்து போட்டுக்கிட்டா அதுவும் இன்னும் விசேஷம்தான். அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போர் இந்த விரதத்தை தவறாமல் கடைபிடிங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவோடு இருக்குது அப்படின்றவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, விரதம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அம்பாள் ஆசீர்வாதத்தை எப்படி பெறுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெறணும்னா உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கு போங்க. அங்கே வளைகாப்பு நடக்கும். அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் வளையல்களை வாங்கி கொடுங்க. கோவிலில் அம்மனுக்கு முன்பாக உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை ஒரு 5 நிமிடம் மனமுருகி வையுங்க. உங்களுக்கும் அம்பாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல் நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது அம்பாளுக்கு சாத்திய வளையல்களை நீங்கள் பிரசாதமாக வாங்கிட்டு வரலாம். அதை நீங்களும் அணிந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த வளையல்களை வாங்கி நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விரைவிலேயே நல்ல திருமணம் அமையும்.
உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. அம்பாள் பிரசாதமாக நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கிடைத்த வளையல்களை அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும். மிகவும் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா. ஆடிப்பூர நாளில் ஆண்டாள் வழிபாடு செய்தால் நல்லது. ஆண்டாளை தரிசனம் செய்வது ரொம்பவும் சிறப்பு. திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர முடிந்தால் போயிட்டு வரலாம். அங்கே இருக்கிறவங்க இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் பலிக்கும். நாளைக்கு வருகின்ற இந்த ஆடிப்பூர நாளில் அம்பாளின் அருளாசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அம்பாளுக்கு வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதனால் இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்றவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் தெய்வீக எண்ணங்கள் பேஜில் அந்த வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன் நான். அந்த பதிவையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் தெய்வீக எண்ணங்களில் போய் பாருங்கள். வளையல்களை வாங்கி அதை மாலையாக கட்டி நீங்கள் அம்பாளுக்கு போடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நான் சொன்ன நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்க. நாளைக்கு புதன்கிழமையோடு வந்திருப்பது மிகவும் சிறப்பானது. யாரும் இந்த நாளை தவற விட்டுடாதீர்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.